ஹரியானாவில் கூலி தொழிலாளிகள் தம்பதிக்கு 10 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு 11வது ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பொருளாதார சுமை, குழந்தை வளர்ப்பிற்கு போதிய நேரம் ஒதுக்க முடியாதது, கூட்டு குடும்பங்கள் குறைந்தது உள்ளிட்ட காரணங்களால் இந்திய குடும்பங்கள் நாம் இருவர் நமக்கிருவர் என சுருங்கின. பின்னாளில் இது நாம் இருவர் நமக்கு ஒருவர் என மாறியது. தற்போது இது சைல்ட் ஃப்ரீ பை சாய்ஸ் எனவும் டிங்க் எனவும் ஒரு படி மேலே சென்றுள்ளது. டபுள் இன்கம் நோ கிட்ஸ் என்பதை தான் சுருக்கமாக டிங்க் என அழைக்கின்றனர். 2K கிட்ஸ் டிங்க்வேட், இது டிங்கின் ஒரு நவீன வடிவம். இதன் விரிவாக்கம் டபுள் இன்கம் நோ கிட்ஸ் வித் அ டாக். குழந்தைகளுக்கு பதிலாக நாய்களை வளர்க்கும் தம்பதிகளை இது குறிக்கிறது. நிலைமை இப்படி சென்று கொண்டிருக்க ஹரியானா மாநிலத்தின் ஜிந்த் மாவட்டத்தைச் சேர்ந்த 38 வயது கூலி தொழிலாளி ஒருவர் 11வது குழந்தைக்கு தந்தையாகியுள்ளார். 2007இல் திருமணம் செய்து கொண்ட சஞ்சய்குமார் தம்பதிக்கு முதலாவதாக பெண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை வேண்டும் என கருதிய அத்தம்பதி மீண்டும் மீண்டும் முயல அடுத்தடுத்து 10 பெண் குழந்தைகள் பிறந்தன. இந்நிலையில் 37 வயதான சஞ்சயின் மனைவி மீண்டும் கருத்தரித்தார். இந்த முறை அவர் விரும்பியது போலவே 11வதாக ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இது மிகவும் ஆபத்தான பிரசவம் என்றாலும் தாயும் சேயும் தற்போது நலமுடன் இருப்பதாக மகப்பேறு மருத்துவர் நர்வீஷியோரன் குறிப்பிட்டுள்ளார். தம்பியின் வரவால் மகிழ்ச்சியடைந்துள்ள சகோதரிகள் அவருக்கு தில்குஷ் என பெயரிட்டுள்ளனர். சஞ்சய்குமாரின் மூத்த மகள் தற்போது 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஒரு கூலி தொழிலாளியின் வருமானத்தில் 10 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தையை எப்படி வளர்த்தெடுப்பார் என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பெண் குழந்தைகளும் ஆண்களுக்கு நிகரானவர்களே என்ற விழிப்புணர்வு பெருகி வரும் காலத்தில் ஆண் குழந்தைக்காக 11 குழந்தைகளை பெற்றுக்கொள்வது பழைய சிந்தனை முறையையே காட்டுகிறது என்று விமர்சனங்களும் எழுந்துள்ளன.